அனைவருக்கும் வணக்கம். 2026 கடைசி சந்திர கிரகணங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க இருக்கு. இதனால பல மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார், ரொம்ப எச்சரிக்கையாக என்னென்ன விஷயங்களை நம்ம மேற்கொள்ளணும், இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுல தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கா, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா, ஏதோ ஒன்று உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கா, கண்டிப்பாக அதற்கு சரியான வழி காணணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். அறிவியலின்படி கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரிய நிகழ்வு தான். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது அசுபமான நிகழ்வு அப்படின்னு இது வரைக்கும் கருதப்பட்டு வருது. இனி வரக்கூடிய இந்த நாட்களில் ஆகஸ்ட் 28 தான் சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. இதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது கும்ப ராசி சந்திரன் மற்றும் ராகுவும், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணமானது சூரியன் மற்றும் சந்திரன் இடையில பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரனின் மீது விழுவதன் காரணமாக இந்த கிரகணம் ஏற்படுது. ஜோதிடத்தின்படி சந்திரன் ஒருவருடைய உணர்ச்சியை மற்றும் மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர். இதன் காரணமாக இந்த சந்திர கிரகணத்தன்று 6 ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் ராசி மேஷராசி. மேசராசியை சார்ந்தவங்க நீங்கள் சந்திரன் மற்றும் ராகுவின் நினைவு காரணமாக மிகப்பெரிய தாக்குமாறு, அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை தாக்குமாறு நடக்கலாம். உங்களுடைய மனநிலை தொடர்பான தாக்கமும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையும் இருக்கலாம். அதாவது நீங்கள் மற்ற நாளை காட்டிலும் இந்த கிரகணமானது உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை ஏற்படுத்தலாம். காதல் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே அவசியம். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கிறதுல நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். இதனால் உணர்ச்சி வசப்பட்டு செலவுகள் செய்வது, முதலீடு செய்வதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. சந்திரன் மற்றும் ராகுவினுடைய இந்த மாதிரியான மாறுபாடுகள் உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை சார்ந்தவங்களினுடைய திருமண வாழ்க்கையில் இந்த கிரகணத்தின் காரணமாக சற்று கருத்து வேறுபாடுகள் நிறைந்ததாக இருக்கலாம். உங்களோடது துணையுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவர்களுடைய உணர்வுகள் மற்றும் கருத்துக்களை புரிந்து கொள்வது நல்லது. மேலும் உங்களுடைய உடல் நலனில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திப்பீங்க. குடும்பம் மற்றும் பணியிட விவகாரங்களில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். இதனால் உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிக்கவும் நிதி நிலைமை சற்று மோசமாக பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இதே போல் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய தொழில் நல்ல வியாபாரம் தொடர்பான கூட்டணிகளில் எதிர்பாராத சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய புதிய முயற்சிகள் அல்லது வேலைகளில் எதிர்பார்த்த பலன் தர தாமதம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் புதிய முயற்சிகள் தொழிலை தொடங்குவதை தவிர்க்கிறது நல்லது. தொழில் செய்யக்கூடியவங்க புதிய ஒப்பந்த ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு ரொம்ப கவனமாக ஆவணங்களை சோதித்து பார்க்கறது ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு முதலீடு தொடர்பான விஷயங்களிலுமே கவனமாக இருக்கிறது முக்கியம். முடிந்தவரை அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு கடினமான காலமாக இந்த காலகட்டம் அமையலாம். குறிப்பாக உங்களுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் பணியிடத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இவையெல்லாம் ஏற்படலாம். இது உங்களுடைய மனதை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பணியிடத்தில் சக ஊழியர்களையும் உயர் அதிகாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதி சார்ந்த விஷயங்களில் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அவசரத்தில் முடிவு எடுக்க வேண்டாம். அடுத்ததாக கும்பராசி.
கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுறது செய்யணும். தேவையற்ற மனக்கசப்பு காரணமாக மனபாரம் அதிகரிக்கலாம். எந்த ஒரு பண பரிவர்த்தனை விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது முக்கியம். குறிப்பாக பெரிய முதலீடு அல்லது பண பரிவர்த்தனைகளை செய்வதை தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு தலைவலி கண்வலி தொடர்பான சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக மகர ராசியை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக நிதி சார்ந்த விஷயங்களில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். மேலும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் நிலவும் என்பதால் சரியான இலக்கை அடைய கடின உழைப்பு தேவைப்படுது. உங்களுடைய சூழல் சாதகமற்றதாக இருக்கும் என்பதால் முடிவெடுக்கிறதுல குழப்பமான நிலை இருக்கலாம். உங்களுடைய சொல் மற்றும் செயல்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஆவணி மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சந்திர கிரகணத்தால் பௌர்ணமி வழிபாட்டிற்கு ஏற்படக்கூடிய தடைகள் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இதனால் பக்தர்கள் தங்களுடைய வழக்கமான பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்னும் இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள், தரிசன நேரங்கள் மற்றும் நடை திறப்பு, சாற்றக்கூடிய நேரம் ஆகியவற்றில் அந்தந்த ஆலயங்களில் வழக்கத்தை பொறுத்து மாறுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி திதி தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27, 2026 இந்த காலையில் 9:08 மணிக்கு. பௌர்ணமி திதி முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 காலை 9:48 மணி. ஆவணி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 28, 2026 வியாழன்கிழமை. பொதுவாக பௌர்ணமி வழிபாட்டை அதிகாலை அல்லது சூரிய அஸ்தமன நேரத்தில் மேற்கொள்வது தான் வழக்கம். வீட்டில் பூஜை செய்கிறவங்க பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி சிவபெருமான், பார்வதி தேவி உள்ளிட்ட தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் பௌர்ணமி நிலவை தரிசனம் செய்வதும் பலருடைய வழக்கமாக இருக்குது. ஸ்வர்ண பூர்ணிமா நாளில் அதிகாலையில் நம்ம எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வழிபாட்டை தொடங்கலாம். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை மனதில் நினைத்து வழிபடுவதோடு தங்களால் இயன்ற அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது தேவையான பொருட்களை தானமாக வழங்கலாம். மாலை நேரத்தில் பௌர்ணமி நிலவை தரிசித்து இறைவனை வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுது. பக்தர்கள் தங்களுடைய குடும்ப வழக்கங்கள் மற்றும் சம்பிரதாயங்களுக்கு ஏற்ப விரதம் மற்றும் பூஜைகளை மேற்கொள்வது மிக நல்லது. இந்த 2025ஆம் ஆண்டை போல கிரகணத்தோடு இணைந்த பௌர்ணமி என்கிறதால கோவில் நடை சாத்தப்படுதல், சூதக காலம் போன்ற கட்டுப்பாடுகள் 2026 ஆவணி மாத பௌர்ணமிக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பௌர்ணமி, இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் காண முடியாது, இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஆகஸ்ட் 27 வியாழன் மற்றும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி பௌர்ணமி வழிபாட்டை நம்ம வழக்கமான முறையில் மேற்கொள்கிறது தான் மிக நல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த விதமான ஒரு தோஷ காலத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டில் சூரிய கிரகணம் இப்போ தான் கடைசி சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடந்து முடிந்தது. முக்கியமாக இந்திய நேரப்படி இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அந்த விதத்தில் இந்த சூரிய கிரகணம் நடந்து முடிந்தது. அந்த இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது தெரியாது. அதே போல் பகல் நேரத்தில் பௌர்ணமி நேரத்தில் இந்த சந்திர கிரகணமும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த நாளில் புராண ரீதியாக நாம் முக்கியத்துவம் வாய்ந்த கடவுள்களை வழிபாடு செய்கிறது இவையெல்லாம் நிறைய இன்றைக்கும் இந்த காலத்துலேயும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த பௌர்ணமியை பற்றி சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.